கௌரி மிஸ் டூ உங்களுக்கு அப்ப நம்ம பேரெல்லாம் வச்சிருப்பாதான் இது 20 மிஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் 2018 வந்து என்னன்னா நாஸ்டாலஜிக்னு சொல்லணும்னா தேவையில்லாத ஒரு வேலை பார்த்தனால அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் தப்பா போயிடுச்சு. அதனால பண்ணாம இருந்துச்சுன்னா என்ன எதுக்கு ஏன்னா ஆரம்ப படம்ல நிறைய முடிவு எடுத்தனால 4 வருஷம் நாஸ்டாலஜிக் எதுக்குன்னு சொல்றான். ஒரு பொண்ணு சுத்தி இருந்தேன் அதனால சின்ன ரீசனா இருந்தாலும் அது நாஸ்டாலஜிக். அப்படி தெரியல எனக்கு சத்தியமா தெரியல எப்படி தெரியல அப்படிக்கா நீ யாரும் சத்தியம் வந்தா தான் தப்புங்க. அப்படியா சும்மா வீடியோ படிக்குமா சொல்றேன் பொண்ணுக்கு தேவையெல்லாம் சுத்தி ஒரு 4 வருஷம் வேஸ்ட் பண்ணேன். அதனால அவள் 12th வேற ஸ்கூல் போயிட்டா இல்ல 8th 10th இருந்து பண்ண இம்பாக்டே 12th இருந்துச்சு. அது இப்ப கடைசியா நீங்க ஜிம் சேர்ந்தது யாரும் தெரியும். அப்படியா என்ன மாதிரி சேர்ந்துருக்கா 5 வருஷம் பண்ணதப்ப காலேஜ் பண்ணனா நிறுவனிக்க வேண்டியதான். இப்ப கூட 4 தான் இருக்காங்க. அது வரைக்கும் பிரச்சனை 2 மாசம் நீ எங்க இருக்குன்னு தெரியல. நீ காலேஜ்ல இருக்கும்போது நான் சரி சொல்றத நீ சொல்லிட்டீங்க 19 20 ரெண்டாவதுல 20 தான் வரும். கொரோனா டைம்ல எல்லாரும் செத்துட்டு இருக்காங்க. அதாவது அப்படி 4 வருஷம் 2018 இருந்து 22 வரையும் மறுபடியும் நீ அப்பா பேரு சேர்ந்து சரியா போச்சா? எனக்கு சத்தியமா நீ பண்ண எதுவுமே ஞாபகம் இருக்காது. பண்ண ஒண்ணுமே எல்லாமே சண்டை போடுவேன். அதுக்குதான் திடீர்னு எனக்கு பர்சனல் எதுக்கே தெரியல. அவளுக்காக சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் எனக்கு தங்கமான 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. சுந்தர் அதுக்கப்புறம் அவனுக்கு பேர் கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் வந்து ஒரு இவனுங்க எல்லாம் கிடைச்சாங்க. டிகிரி இதெல்லாம் 18 இந்த ரீசன்னால. ஓகே உனக்கு 19 20 நீங்க அடுத்த வாரம் செத்துருவீங்க அப்படின்னு பார்த்தா அவன் பப்ளிக் எக்ஸாம் தான் சொல்லியிருக்கான். பார்த்தா நானு வரவச்சாங்களா தெரியுமா படி வந்தேன். இது ஒரு இது இருக்கு எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ்ன்னு சொன்னா ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி நாங்க ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு வைரஸ் இருக்குடா, அந்த வைரஸ் வந்து சைனால பரவிட்டு இருக்கு, அது இங்க வந்துச்சுன்னா இதாவது பிரச்சனை எல்லாருமே அவனை கலாய்ச்சோம். எப்படி அது அவ்வளவு தூரம் தாண்டி வரும் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு ஷாம்பு அது வந்து வேப்பர்ல இருந்தா அது வந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு ஒரு அறிவாளித்தனமா எவ்வளவு வேப்ப மாதிரி இருக்கா அதை தாண்டி எல்லாம் வைரஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் அப்போ தாண்டி வராது. அவன் சொன்னேன். அப்புறம் 10th அந்த 18 சொல்லு 18 அந்த லாஸ்ட் பெஞ்ச்ல நானு கலீஃப் ஹாரிஸ் உட்கார்ந்திருப்போம். நானு கலீஃப் அப்புறம் ராகுல் பக்கத்துல உட்கார்ந்திருப்போம். முன்னாடி பேக்ஸ்ல உட்கார்ந்திருப்போம். எனக்கு 2019 10th எல்லாம் என் வாழ்க்கையிலே பெஸ்ட் இயர். எல்லாரும் 8 மணி நேரம் ஸ்கூல்ல போனேன். இருந்தாலும் எனக்கு பெஸ்ட் இயர்னா அதுதான். இவன் சொன்னா அதனால எனக்கும் அதே தான். கடைசி பெஞ்ச் நானே அஸ்வினே ராகுல் ராமே ஜேடி இவனு இருப்பாங்க. மனோஜ் எல்லாம் முந்தானே தெரியாம மனோஜ் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன கூப்பிட்டேன்.
டேய் நான் கூப்பிட்டு போறதுக்கு தெரியாம இந்த மாதிரி கூப்பிட்டேன். கூப்பிட்டதுக்கு அப்புறம் நான் நின்று இருக்கேன். ஏய் மச்சான் எதுக்கு நான் கூப்பிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஏய் தெரியாம கை விட்டு வந்துருச்சா அப்படின்னா, ஓ அப்படிதான் கூப்பிடுறேன் அப்படின்னா நான் தெரியாம வேற பேர கூப்பிடுறேன். எனக்கு ஐயோ ஏன்டா இப்படி சொன்னேன் அப்படின்ட்டு எங்கடா இருக்க அப்படின்னு கேட்டேன். டிசி வாங்க வந்திருக்கேன்டா அப்படின்னா, சேரா எக்ஸாம்டா அப்படின்ட்டு அப்படியே போய் சேரணும் அப்படின்னு வச்சுட்டேன். சரி சொல்லு அது என்ன சொல்றது தெரியல. இந்த லாஸ்ட் பெஞ்ச் நான் போட்டுறப்ப முன்னாடி கிளாஸ் இருப்பாங்கடா ஹாரிஸ் ராகுல் ராவுக்கு அவனுக்கு தான் தெரியல. எங்க போனா இப்ப நான் சொன்னல அதுலயே இருந்தா பாத்தியா போட்டு ரெண்டு பேருக்கு டெய்லி சண்டை யூசேஜ் பண்ணி போறனால வெக்ஸ் சூப்பர்மேன் பத்துட்ட சத்தியமா பண்ணலாம். இன்ட்ரிமா வெத பேசினான் கால வச்சு தொப்பட்டுக்கலாம். இப்ப காட்டுங்க என்னடா அது ஏரியா ஹைட் பத்தல ஏரி அடிச்சா தலையிலே அடிச்சான். அப்போ அவன் வந்து பாதி நோட் எழுதிட்டான். ஆனா பேசிட்டே இருந்தான் நோட்டு கூட அப்படின்ட்டு வாங்கிட்டு சரியா நான் இங்க நோட்டே அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அடிச்சு அதுக்கப்புறம் சீனியர் எந்த படிக்கும் அவன் அடிச்ச பாத்துக்க. அது என்ன தெரியுமா கதை, காலையிலே பேர் சொல்லல இதுக்கப்புறம் போட்டுக்க. காலையில வந்தாரு இந்த மேம் தனலட்சுமி மேமே ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்பாங்க காலையிலே 7:30. அப்போ சார் ஒண்ணுமே பண்ணவே மாட்டேங்கிறாங்க சார் பசங்க யாருன்னு சொல்லுங்க தெரியல கொடுத்துட்டு யாரு சொல்லுங்க அப்படின்னாரு. இவன் மேமும் பாருங்க நோட்டு கூட கூட இதே பண்ணிட்டு இருக்காங்க சார் ஒரே பிரச்சனையா இருக்கு மூச்சு பேச்சு இல்லாம இப்படியே கிடந்தான். யாரு வந்து அப்புறம் வீட்டுல போய் சொல்லிடுவான்ட்டு இதெல்லாம் படிக்கிறா ஒண்ணுமே படிக்கல இருக்காங்க ஒண்ணுமே படிக்கல சார் அப்படின்ட்டு இருக்கான். அவன் அடிச்சு அடி வாழ்க்கையிலே மறக்கவே முடியாது. அடிச்சான் எனக்கு எப்ப தெரியுமா இன்னும் ரொம்ப ட்ரமடைஸ் ஆச்சு. அவன் கேஸ்ல மாட்டினான்ல எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. இதுதான் ஞாபகம். அவனுக்கு இப்ப இப்படி இருக்கும் பக்கத்துல திரும்பி பாக்குறோம் ஆனா என் வாழ்க்கையே அந்த மாதிரி ஒரு எனக்கு வலிச்சுட்டோம். எப்படி சொல்றது அழுகவே மாட்டான். அது எத்தி காட்டுறா வந்தான் ஆனாலும் ஆனா வாங்க ஒரு வாட்டி அப்பெல்லாம் அழுதான் அழுதுட்டு ஒரு மாதிரி அவனுக்கு அதெல்லாம் மறந்துருச்சு. அவ்வளோ டீட்டெயில் ஞாபகம் இருக்கா? அவன் அடிக்க சென்டர்ல ஒண்ணும் இல்ல பாட்டு எழுதி வச்சேன். அது லவ் பண்ண என்ன பாட்டு பேர் பாடு இது முதல் நீ முடிவு எழுதி வச்சேன். கரெக்டா அதை கிழிச்சிட்டான். நான் கிளாஸ்ல அடிச்சப்போ நீங்க இருந்திருப்பீங்க. அது கிடைச்சேன். பின்னாடி இருக்கும்போது சரியான புது மேம் கம்ப்யூட்டர் அவன் பயப்படுறான். இனிமே என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க.
அது எதுக்குடா நான் ஃபீஸ் கட்டுறதே பெருசு எவ்வளவு கேட்டா 12 என்ன சொல்றாங்க அந்த இன்சூரன்ஸ் அவங்க ஃபைன் கட்டி விட்டாருங்க அப்படி என்னமோ கதை தான் சொல்றாங்க. எறும்பு கடை மாதிரி நான் 12 அப்ப விட இன்னும் வெயிட் கம்மியா தான் இருக்கும். அப்பா வெயிட் அதை வளர்ப்பு பண்ணா அப்போது ஆனா வெயிட் இல்லடா சரி விட அப்பலாம் எறும்பு மாடுல அந்த லைன் இருந்தா உடனே சரி நீ வந்து அதுக்கப்புறம் அவன் அவ்வளவு அப்படி பசங்க என்னன்னா இதுக்கப்புறமா அவன்கிட்ட அம்மா அதுக்கப்புறம் பேசிட்டு அது அது நடக்கும்போது தான் சரி போகுது. காலையில கூட எந்த காலேஜ்ல அப்படிலாம் கேட்டுருக்கேன் காலேஜ் கூட தான்டா அப்படின்லாம் இருந்தான். சரி அது எதுக்கு அப்பா நிறைய டைம் சண்டை போட்டுருக்கேன். சண்டே நான் 2018 அடி வாங்கி அதுக்கப்புறம் திரும்பி அதுக்கப்புறம் எவன் சண்டை எல்லாரும் நான் நீ சண்டைக்கு நீ எனக்கு எங்க இருந்தா புளி வச்சு எனக்கும் தெரியல எனக்கு பிடிக்காது இப்ப இருக்கிற பொண்ணு இல்ல இல்ல அப்ப இருந்தா நம்ம அப்பா சண்டை போட்டாலும் இப்ப புரிஞ்சுக்கிறது வேற. காலையில கோச்சிங் போகும் என்ன கோச்சிங் ஃபுட்பால் அந்த அவர் நம்ம அது 5:30 வருவோம். 5 மணிக்கு 5 மணிக்கு வருவோம்டாங்க. நாங்கெல்லாம் 5 மணிக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தான் 5 மணிக்கு வந்து கால் பண்ணோம். வந்து பார்த்தா நாய் சுத்தி நான் சைக்கிள் எடுத்து தள்ளிட்டு இருக்கேன். எங்கடா இவங்க சவுண்ட் மட்டும் ஒரு இருட்டுல இருக்கு. அப்ப கண்ணு வேற என்ன தெரியுமா தம்பி என் தம்பி கோச்சிருப்பாங்க அவளோட அப்புறம் வந்து நிக்கிறேன். அப்புறம் வேறு வேணாங்க 2 பேரும் வந்து வீட்டுல எப்படி குதிச்சே கேட்டா எப்படி குதிச்சுட்டா அப்படிங்கிறதா அப்புறம் போனோம். அந்த அகாடமில 5 பேர் தான் அந்த அகாடமி காலங்கள் காலையில வருவோம். அப்பெல்லாம் குளிச்சி மாதிரி எல்லாரும் கோவப்பட்டு இப்போ கோவப்பட மாட்டேலாம் சொல்லல இப்போ கோவம் இருக்கு. ஆனா இப்ப நினைச்சா சிரிப்பா இருக்கு. எல்லாரும் குளிச்சு பம்புட்டு இவனா மாட்டே ஆமா அதுக்கப்புறம் நம்ம எல்லாரையும் எல்லாத்தையும் இருக்கும். நாஸ்டாலஜினா இவனுக்கு இவங்க போயிருக்கோம் அந்த கிளாஸ்ல இல்ல எது நான் வரும் கிளாஸ் எந்த வருஷம்னா 10th நீங்க வேற கிளாஸ் நான் வேற கிளாஸ் அதான் அதான் உனக்கு ஞாபகம் இருக்காது. இந்தியா மேப்னு ஒண்ணு வரைய தூக்கம் ஸ்லவுத்து அந்த வார்த்தை ஏரியா பிரபலப்படுத்த